ஹாய்டா பெரிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து சுகாவோட பர்த்டே ஸ்பெஷலான சுகாவோட ஒன் ஷாட் தான்டா. இந்த ஸ்டோரியோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கேஜ்டு வித் போலீஸ் அபி. ஓகேவாடா? ஸோ ஸ்டோரியோடக்குள்ள டேரக்டா போயிடலாம். ஸோ நீங்க அந்த நேமை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க, சுகா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான்டா. ஆமா, ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர், ரூட் கோல்டு எல்லாமே அந்த மனசுல இந்த ஸ்டோரியில சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே வந்து ஒரு அந்த காலத்து வீடு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பழைய காலத்து வீடும் இல்லாம ட்ரெண்டிங்ல இருக்க வீடும் இல்லாம மத்தியில இருக்குல்ல, அது மாதிரி ஒரு வீடை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டை பார்த்தா அந்த வீட்டோட வாசல்ல அவ்வளோ ஸ்லிப்பர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே உள்ள போனா அங்க வந்து டூ சைட்ஸ்ல குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஒன் சைட் பார்த்தா மாப்பிள்ளையோட வீடு, இன்னொரு சைட் பார்த்தா பொண்ணோட வீடு. ஸோ பொண்ணோட வீட்டுல பொண்ணோட அப்பா சொல்றாரு, நீ போய் பொண்ணை கூப்பிட்டு வாமா, மாப்பிள்ளை வீட்டுல இருக்க எல்லாரும் நம்ம பொண்ணை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணோட அம்மாவும் போயிட்டு அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு வராங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டையும் காஃபி கொடுக்குறா. ஸோ காஃபி எல்லாம் கொடுக்க மாப்பிள்ளை வீட்லயும் கொண்டு போய் கொடுக்குறா. மாப்பிள்ளை வீட்லயும் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. ஸோ மாப்பிள்ளையோட தம்பி ஸோ டீ டம்ளர் எடுத்துட்டு, ஹனி நீங்க கியூட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷை ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு போய் மாப்பிள்ளை கிட்ட கிளாஸ் கொடுக்க போறா. காஃபியா டீ எது வேணா இருக்கட்டும். ஸோ வந்துட்டு அந்த மாப்பிள்ளை கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறா. ஸோ மாப்பிள்ளை எடுக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணோட கண்ணை பார்க்குறாரு. ஸோ கண்ணை பார்த்தோன்னே மனுஷன் விழுந்துட்டாரு. பிகாஸ் ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு கண்ணுக்கு வந்துட்டு மை அவ்வளோ அழகா போட்டிருக்கா. அவ கண்ணே அவ்வளோ பேசுது. ஆனா அந்த கண்ணில் ஒரு பதட்டம் இருக்கும்ல, ஸோ அந்த பதட்டம் அவ கண்ணில் இருந்துட்டே இருக்கு. அதை பார்க்குற நம்ம சுகாக்கு வந்துட்டு என்னடா இவ ரொம்ப பதறா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ஆமாண்டா, மாப்பிள்ளை சுகா தான். ஸோ பொண்ணு பார்த்துருக்க வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது. பொண்ணு பார்க்க வந்த பொண்ணு யாருன்னா வயன் தான், வேற யாரும் கிடையாது. ஓகேவாடா? ஸோ வயனோட கண்ணில் அவ்வளோ பதட்டம் தெரியுது. ஸோ சுகாக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மனுஷன் வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரியே உட்கார்ந்துடுறாரு அந்த கிளாஸ் எடுத்துட்டு. ஸோ வயனும் எல்லாருக்கிட்டையும் டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மாக்கு பின்னாடி போய் நின்னுக்கிறா. ஸோ அவங்க அம்மாவும் அவ பெரியம்மா வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. ஆமாண்டா, வயனுக்கு ஒரு பெரியம்மா இருக்காங்க. அந்த பெரியம்மா எப்படின்னா வயனோட அப்பா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கு. அவங்க அதாவது அண்ணாவோட வைஃப், அவங்க பெரியம்மா பெரியப்பா. ஸோ பெரியம்மா பெரியப்பா மட்டும் தான் வயனுக்கு. ஸோ பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது. ஆனால் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. ஸோ அண்ணனுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கு. ஸோ அந்த பையன் பேர் வேற எதுவும் கிடையாது, நம்ம ஜிம்மன் தான். ஓகேவா? ஸோ நம்ம வயன் போயிட்டு அவங்க பெரியம்மாக்கும் அம்மாக்கும் நடுவில் நினைக்கிறா. ஸோ அந்த ரெண்டு தலைக்கும் நடுவில் வயனோட கண்ணு மட்டும் தெரியுது. அந்த கண்ணு வந்து அலைஞ்சிட்டே இருக்கு. சுகா நோட் பண்ணிட்டே இருக்காரு, என்னாச்சு, ஏன் இந்த பொண்ணு இவ்வளவு பதறா? சுகா பாக்குறது என்னமோ வேற எங்கேயோ பாக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனா அவரு பாக்குறது எங்க, நமக்கு மட்டும் தானே தெரியும். அது வேற யாரு, நம்ம வயனத்தை அவர் பாக்குறாரு. ஸோ வயனோட கண்ணு அலைஞ்சிட்டே இருக்கு. சுகா பக்கத்துல இருக்க தம்பி வந்துட்டு சுகாவோட ஷோல்டர்ல இடிச்சுட்டு, போதும் போதும், எங்கேயோ பாக்குற மாதிரி அண்ணியை சைட் அடிச்சது. உனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகல, 4 hours தான் கொடுத்திருந்தா, 4 hours தாண்டி போகுது ப்ரோ. வீட்டுக்கு போயிட்டு தான் போகணும். இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு யூனிஃபார்ம் போட்டு போகணும், ஞாபகம் வச்சுக்கோ. இப்படியே உட்காந்து அண்ணியை சைட் அடிச்சுட்டே இருந்தனா நீ வேலைக்கு போக முடியாது. உனக்கு டைம் முக்கியம் இல்ல, பங்க்சுவலா இருக்கணும்னு நினைப்பல்ல அப்படிங்கிற மாதிரி தம்பி வந்து கலாய்க்க. சுகா வந்துட்டு, ஜாங்கோ அமைதியா இரு அப்படிங்கிறாரு. ஆமாண்டா, நம்ம தம்பி வந்து ஜங்குக் தான். ஓகேவாடா? ஸோ ஜங்குக்கும் இப்போதான் ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ சுகாக்கு வந்து 27 years ஆகும். சாரி, 29 years ஆகும். ஜங்குக்கு வந்து 27 years ஆகும். ஸோ நம்ம ஜங்குக்கும் இப்போதான் ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவர் வந்து 2 டிகிரி முடிச்சுட்டு தான் வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு வேலைக்கு இப்போதான் போக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நாங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பி போயிடறாங்க. பொண்ணு வீட்டில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாங்கள் வீட்டில் வந்து பேசிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பையன் வீட்லையும் நாங்களும் வீட்டில் போய் பேசிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. காரில் ட்ராவல் பண்ணி போகிறச்ச நம்ம சுகா தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சுகா பக்கத்தில் சுகாவோட அப்பா, பின்னாடி வந்து சுகாவோட அம்மா ஜங்குக், ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ இன்னொரு காரில் அவங்க பாட்டி, அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ சுகாவோட அம்மா சுகா கிட்ட கேட்குறாங்க. சுகாவோட மூஞ்சி அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கு. ஸோ வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியாகவே இருக்காரு. ஸோ எப்படி சொல்றதுன்னா, இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இப்போ நான் பொண்ணு பார்க்க போனது எனக்கு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எதையுமே கண்டுக்கல. அவங்க அம்மா சுகா கிட்ட கேட்குறாங்க, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா பிடிக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ நம்ம சுகா எதுவுமே பதில் சொல்ல. அவர் என்னமோ யோசிக்கிறாரு. அது அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சுட்டு, நமக்கு பிடிச்சா போதும், நம்ம பையனும் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. அவங்க ஒய்ஃபும் சிரிக்கிறாங்க. ஆமா, என் பையனுக்கு எனக்கு பிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு இருந்துட்டு சொல்றாரு, ஸோ அம்மா அண்ணனுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், பிடிக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ நம்ம ஷு வந்து ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறாரு, டே ஏன்டா என் விஷயத்துக்குள்ள தலையிடுற அப்படிங்கிற மாதிரி. அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஒரு மாதிரி சண்டை இருக்கும்ல, குட்டி குட்டி டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட், அது மாதிரி தான் இது. ஸோ நம்ம
சிவா வந்து ஜங்குக்கு பார்த்து முறைக்க ஜங்குக்கு ஒரு கட்டத்துல காண்டிட்டு, மா நீ அண்ணனுக்கு பொண்ணு தரதுக்கு பதிலா எனக்கு பொண்ணு தேடுமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, எனக்கு பொண்ணு பாருமா அப்படின்னு சொல்ல. சோ அவங்க அம்மா இருந்துட்டு காது பிடிச்சு ஜங்குக்கோட காதை திருகிட்டு, டேய் அண்ணாக்கு கல்யாணம் ஆனாதான் உனக்கு பொண்ணு பார்த்தா கூட கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு கொடுப்பாங்க, இல்ல கொடுக்க மாட்டாங்க. அண்ணனுக்கே கல்யாணம் ஆகல, அந்த வீட்டுக்கு எப்படி பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கடா ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட காது பிடிச்சு திருக. ஸோ சுகாக்கு ஸ்மைல் ஆகுது. ஸோ அவர் வந்து டிரைவ் பண்ணிட்டே சிரிக்கிறாரு. ஸோ ஃபேமிலியே வந்து சுகாவை தான் நோட்டீஸ் பண்ணுது. என்ன இந்த மனுஷன் சிரிக்கிறான், எப்பயும் சிரிக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு அவங்க அம்மாக்கு அதுல பாத்தியா அண்ணியை பார்த்துட்டு வந்தோடனே அண்ணன் மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பேர்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம வயன் சைட் பார்த்தா வயன் வந்து அவளுடைய ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அவளுக்கு வந்து சுகா வந்து அவளை பார்த்தது, அவ சுகாவை அரைங்குறையமா தான் பார்த்தது அரைங்குறையமான ஃபுல் ஃபேஸை பார்த்திருக்க மாட்டா. தயக்கத்திலேயே வந்து ஃபேஸை கிளியரா பார்த்திருக்க மாட்டா. ஸோ வந்து அவருடைய கண்ணு, அவருடைய நோஸு, இயர்ஸு அது மாதிரி தான் பார்த்திருப்பா, ஃபுல்லா பார்த்திருக்க மாட்டா ஏன்னா பதட்டத்துல. ஸோ வந்து அதனால அவ வந்து சுகாவை பத்தியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. சுகாவோட கண்ணு, லிப்ஸு, நோஸு, அவருடைய ஹேரு. அப்புறம் வந்துட்டு சுகா என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து ஒரே ஒரு காதுல மட்டும் இயரிங் போட்டிருப்பாரு, அந்த வளையம் போடுவார்ல சுகா, அது மாதிரி போட்டிருப்பாரு. ஜங்குக்கு வந்து போட்டிருப்பாரு, உங்களுக்கு நார்மலாவே தெரியும். ரெண்டு பேருமே வந்து இயரிங்ஸ் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு சைடு மட்டும் அந்த ஒவ்வொரு காதுல. ஸோ அந்த இயரிங்ஸ் அது கூட அழகா இருந்திருக்கும், அதை கூட வாங்கி ரசிச்சிருப்பான். அவளை தாண்டி அவ சை ஆகிறது அவளுக்கு தெரியல, அவ ஒரு மாதிரி ஷை ஆகிறா. ஸோ தட்ஸ் வை அப்போ யாரோ அவ ஷோல்டர்ல கை போடுற மாதிரி இருக்கு. அவ திரும்பி பார்த்தா அவங்க அண்ணனும் அவ்வளவு ரொம்ப க்ளோஸ். எப்படி சொல்றதுன்னா, பெரியப்பா வீட்டு பையன் சித்தி வீட்டு பொண்ணுலாம் கிடையாது, ரெண்டு பேரும் அப்படி ஒரு க்ளோஸ். இவங்க எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்காங்க, மொத்தம் 6 பேரும் ஒட்டுக்கா தான் இருக்காங்க. அவங்க பாட்டி, எனக்கு ஒரு பாட்டி தாத்தா இருக்காங்க, அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை வந்துட்டு ஜிம்மு ஷோல்டர்ல கை போட்டு, என்னம்மா என் தங்கச்சிக்கு ஷையெல்லாம் ஆகுது, மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கும் போலவே அப்படிங்கிற மாதிரி கேட்க, வாங்கி வந்துட்டு, அண்ணா நீ அமைதியா இருக்கவே மாட்டியா, எப்ப பாரு என்ன ஓட்டிக்கிட்டே இருக்க, என்ன ஓட்டாதடா அண்ணா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். ஸோ ஜிம்முன்னு இருந்துட்டு, ஓட்டுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன், நான் ஓட்டதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்முன்னு சொல்ல. ஸோ வயன் வந்துட்டு சிரிக்கிறான். ஸோ ஜிம்மன் வந்து இவ்வளோ நேரம் கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாரு, இப்போ வந்து அவர் காம் டவுன் ஆகிட்டு அந்த கலாய்க்கிற மூடெல்லாம் விட்டுட்டு அவர் கேட்குறாரு, உனக்கு மாப்பிள்ளை சீரியஸாக பிடிச்சிருக்கு தானடா வயன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, வயன் இருந்துட்டு, எனக்கு தெரியல நான் மாப்பிள்ளையும் முழுசா பார்க்கவே இல்லைண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஜிம்மன் இருந்துட்டு, சரி இரு நான் ஃபோட்டோ காட்டுறேன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்ட. ஸோ சுகாவோட ஃபேஸை ஃபுல்லாக பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு, என்ன கேட் மாதிரியே இருக்காருல்ல அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி உறுதியாகிறதுக்கு முன்னாடியே புருஷனுக்கு கேட் மாதிரி இருக்கான்னு ஐஸ் வைக்கிறியாடி அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் கேட்க. ஸோ வயன் வந்துட்டு, போ அண்ணா நீ என்ன ரொம்ப வந்துட்டு ஓட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ ஜிம்மன் வந்துட்டு, ஆமா ஆமா பார்க்க கேட் மாதிரி தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு நல்ல கான்வர்சேஷன். ஸோ ஜிம்மன் அவர் புரிஞ்சுக்கிறார் தங்கச்சிக்கு வந்து மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குங்கிறது. அவர் பாட்டுக்கு பேசி முடிச்சுட்டு, நான் ஒர்க்குக்கு போனோம், நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்துருவேன் தான் சொன்னேன். நம்ம ஜிம்மில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இதில் ஒரு டாக்டர். ஸோ அவர் வந்து ஷிஃப்ட் நான் வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பார், தங்கச்சியோட பொண்ணு பார்க்குறாங்க வராங்கிறதுக்காக. ஸோ தட்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் போக ரெடி ஆகிட்டு வெளியே வர. ஸோ வயனோட பெரியப்பா பெரியம்மா, அதாவது ஜிம்மினோட அப்பா அம்மா, வயனோட அப்பா அம்மா, அந்த பாட்டி பார்த்தா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்லலாம், பொண்ணுக்கிட்ட கேட்கலாமா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல, நம்ம பேசி முடிச்சுட்டு போய் வயன்கிட்ட கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஸோ அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பொண்ணுக்கு என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே பொண்ணு தானே அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மன் அப்பதான் வந்து ரெடி ஆகிட்டு வெளியே வந்திருப்பாரு, ஸ்டெத்தஸ்கோப் அந்த ஒயிட் கோட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்திருப்பாரு வெளியே. ஸோ வெளியே வரவரு அவங்க வீட்டில் இருக்கவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு, பக்கத்துல வந்து அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்து அவங்க அம்மா மடியில தலையை வச்சுக்கிட்டு ரெடியாயே வந்துட்டு மடியில படுத்துட்டு இருக்காரு, அது வேற விஷயம். ஸோ வந்துட்டு நம்ம ஜிம்மன் வந்து அவங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா இங்கே வந்து படுத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மா எனக்கு தெரிஞ்சு எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓஹோ அப்படியா, மாப்பிள்ளைக்கு இவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியலையாடா, நமக்கு மட்டும் பிடிச்சா போதாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஜிம்மனோட அப்பா சொல்றாரு, ஜிம்மன் மாப்பிளைக்கு பிடிக்கிறது இருக்கட்டும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் எசிட்டேட் ஆறாரு. ஸோ எல்லாரும் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க, என்னடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிம்மனோட அப்பா சொல்றாரு, மாப்பிள்ளை போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்றாங்க, கொஞ்சம் ரூடா இருப்பாரோ, நம்ம வாயின் ஹர்ட் பண்ணிடுவாரோ, காமா பேச தெரியாதோ அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு தயக்கம் இருக்குல்ல பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஜிம்மன் சொல்றாரு, இல்ல சிவா அயாங் வந்துட்டு ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி அயாங்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. மாப்பிள்ளையோட தம்பி நானும் கூட தான் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாண்டா ஜங்குக்கு ஒரு டாக்டர் தான். ஸோ தட்ஸ் வந்துட்டு
அவரு சொல்றாரு. ஸோ ஜங்குக்கும் நம்ம ஜிம்மினும் வந்து காலேஜ் மேட்ஸ். ஸோ தட்ஸ் வை அவரு சொல்றாரு. நானும் மாப்பிள்ளையோட தம்பியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாப்பிள்ளைய பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். மாப்பிள்ளை வந்துட்டு பார்க்க ரூடா தான் இருப்பாரு. பட் இருந்தாலும் கன்சர்ன் நெறையா இருக்கும். ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அவரோட ஃபேமிலி மெம்பரா இருக்கிறதுக்கு நம்ம குடுத்து வச்சிருக்கணும். பிகாஸ் ஏன்னா தினமுமே காலேஜ் படிக்கிற சார் ஜங்குக்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு கூட்டிட்டு போறது அவங்க அண்ணனா தான் இருக்கும். லாஸ்ட் இயர் அதாவது நான் 2 டிகிரின்னு சொல்லியிருப்பேன்ல. ஆமான்டா டாக்டருக்கே அவர் 2 டிகிரி படிச்சாருடா. ஒரு டிகிரி முடிச்சுட்டு திரும்ப இன்னும் 2 வருஷம் படிச்சிருப்பாருடா. ஓகேவா? ஆமா. மாஸ்டர்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டருக்கு. எனக்கு சரியா தெரியல. தெரிஞ்சா நான் சொல்றேன். சரியா? ஸோ சுகா தான் கூட்டிட்டு போவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்முன்னு சொல்ல வீட்டில் இருக்க எல்லாரும் ஜிம்முனே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும்டா. அது என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜங்குக்கு வந்து 2 டிகிரி படிக்கிறாருன்னு சொல்லியிருப்பேன். நான் ஆக்சுவலி என்ன டிகிரின்னு சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த இடத்துல ஒர்க் மென்ஷன் பண்ணணும்னு இருந்தது. அதனால தான் ஒர்க் மென்ஷன் பண்ணும்போது ஜங்குக்கு வந்து டாக்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணதுக்கு ஐம் சாரி. நான் ஒர்க்கை மென்ஷன் பண்ணுறதாவே ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் இல்லை. இப்போ தான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி. நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஜிம்முனை பார்த்து எல்லாரும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்முனை ஓகேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்முன்னு சொல்லிட்டாரு நான் வேணா ஜங்குக்கு கால் பண்ணி கேட்டு பார்க்கட்டா அவங்க அண்ணனுக்கு வந்து வாயின பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரி இப்பவே பண்ணாதான் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட ஜிம்மினோட அம்மா சொல்றாங்க. ஸோ ஜங்குக்கு கால் பண்றதை பத்தி. ஸோ அதே பேரலா சுகா சைட் பார்த்தா சுகா கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவரும் போயிட்டு ஒர்க்குக்கு ரெடியாக போயிடுறாரு. பிகாஸ் ஏன்னா அவர் டிசியா இருக்காரு. ஸோ அவருக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறையா இருக்கும். ஸோ அவரால் லீவே போட முடியாது. ஸோ இப்போ அவர் லீவ் போட்டால் கல்யாணத்துக்கு போட முடியாதுங்கிற காரணத்தினால 4 hours மட்டும் பெர்மிஷன் போட்டு வந்திருப்பாரு. வயனோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே நம்ம சுகாக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ தட்ஸ் வை அவர் வந்து 4 hours பர்மிஷன் போட்டு வந்திருப்பாருடா. ஸோ கீழே அதுவே இவர் வந்து இவரோட ரூம் மேலே வந்திருக்கு. இவர் மேலே ரெடியாக போயிருப்பாரு. கீழே வந்துட்டு இவங்கெல்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்படியே உட்காந்து பேசுவாங்கல்ல. எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து பேசுவாங்க. கொஞ்சம் டயர்டான பிறகு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு வருவாங்களா. அது மாதிரி தான் இவங்களும். ஸோ தட்ஸ் வை இவங்கலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக் கிட்ட வந்து சுகாவோட அம்மா ஃபீல் பண்ணி சொல்றாங்க அவன் எதுவுமே சொல்லலடா எனக்கு பயமா இருக்கு. அவனை எங்களுக்கு பிடிச்சா போதுன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவோமோன்னு பயமா இருக்குடா. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அவன் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு பிடிக்காத பொண்ணை பார்க்கதான் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரெடியாரானாக்கும். இது வரலும் நம்ம 3 பொண்ணு போய் பார்த்திருக்கோம். எதுக்காச்சும் அண்ணன் வந்திருக்கானா? இந்த போட்டோவை பார்த்துட்டே நான் வரலன்னு சொல்லியிருக்காங்க. போட்டோவை பார்த்தாலும் ஒத்துக்கிட்டு இருக்கானா இவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஸோ தட்ஸ் வை நம்ம வந்து நம்ம பர்சனலாவே மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ராப்பராகவே மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம் ப்ராப்பராக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சுகாவும் அப்போ தான் கீழே இறங்கி வந்திருப்பாரு. ஸோ கீழே வரவர்கிட்ட ஜங்குக் சொல்கிறார் அவங்க அம்மா கிட்ட. ஸோ நீ வந்து கேட்டுப்பாரு அண்ணா வந்து ஷை கலந்து ஸ்மைல் பண்ணுவான் அதே ஓகே தான் சிக்னல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ சுகாவோட அம்மா சுகா கிட்ட போக சுகா கீழே வந்திருப்பான். ஸோ அவங்க அம்மா வந்துட்டு டே உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு தானே பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஓகே சொல்லிடலாம்லடா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் வந்து ஒரு மாதிரி எசிடேட் ஆகிட்டு எதுவுமே சொல்லலை. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் ஒரு மாதிரி ஷை கலந்து ஸ்மைல் பண்றாரு. தலையை மட்டும் ஆட்டிட்டு அவங்க அம்மாவோட சீக்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு ஓகேம்மா நான் ஒர்க் போயிட்டு வரேன். என்னைக்கு வெட்டிங்க்கு லீவ் அப்ளை பண்ணணும்னு சொல்லு நான் அப்ளை பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வேக வேகமா வெளியே போறாரு. அதாவது மெயின் டோர் கிட்ட போகும்போது அதெல்லாம் சொல்லிட்டே போறாரு. ஃபேமிலிக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் ஏன்னா சுகாவை இந்த மாதிரி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. சிரிச்செல்லாம் பேசுவாரு. ஒரு விஷயத்துல இவ்வளோ இன்ட்ரெஸ்டடா பேசும் பொழுது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பையனுக்கு வந்து பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ செம்ம ஹாப்பி. சுகாவோட அம்மாலாம் போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது நான் மாமியாராக போறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா சொல்ல. ஸோ ஜங்குக்கு வந்து அவங்க அம்மாவை தள்ளி நிக்க வச்சுட்டு அதாவது உட்கார வச்சுட்டு ஹக் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ தள்ளி உட்கார வச்சுட்டு சொல்றாங்க அம்மா மாமியாராக போறேன்னு சொல்லிட்டு மாமியார் குடும்பம் எல்லாம் பண்ணக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோ. அவ சாரி அப்படி அவரு ஃபர்ஸ்ட் அவன் தான் சொல்லுவாரு. அதே மாதிரி சாரி சொல்ல. ஸோ என்னடா அவன் சொல்லிட்டு சாரி சொல்றேன். ஆமாம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வயனை தெரிய ஆரம்பிக்கும் போது எனக்கு தங்கச்சியா இருந்தா இப்ப அண்ணியாக போறாங்க. ஸோ அந்த மரியாதை கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்ல. வீட்டில் இருக்க யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாம்மா வயனோட அண்ணா ஜிம்மன் இருக்காருல்ல அவரும் நானும் வந்து காலேஜ் மேட்ச். ஸோ வந்துட்டு நானும் அவனும் ஃப்ரெண்ட். ஸோ அது மூலியமா எனக்கு வயனை தெரியும். வயனுங்கிற பேர் தெரியும். அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியும். ஆனா அந்த பொண்ணை நான் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்குதான் அந்த பொண்ணை பார்த்தேன். அதுவும் அண்ணியா பார்த்திருக்கேன். அந்த பொண்ணுக்கான மரியாதை நான் கொடுக்கணும்ல. அண்ணா ஒய்ஃப் அண்ணி இல்லை. ஸோ அண்ணின்னு தானே கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப நம்ம ஜங்குக்கோட அம்மா சுகாவோட அம்மானாலும் சரி ஜங்குக்கோட அம்மானாலும் சரி ஒருத்தவங்க தான். ஓகே இதுக்கப்புறம் நான் மாத்தி மாத்தி சொன்னா கூட உங்களுக்கு டவுட் வர வேண்டாம்.
ஸோ ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க, சரிடா அந்த பொண்ணு எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஜங்குக் கதை கதையா அழுது விட்டுட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பா நடுவில் நிறுத்தி, டேய் என்னடா உங்க அண்ணனுக்கு தெரியறத விட உனக்கு உன் அண்ணியை பத்தி நிறைய தெரியுதுடா அப்படிங்க. பிகாஸ் ஏன்னா ஜிமன் எப்ப பாரு தங்கச்சி புராணமே பாடிக்கிட்டு இருப்பான். என் வயனுக்கு அது பிடிக்கும், என் வயனுக்கு இது பிடிக்கும், என் வயனுக்கு அங்க போகணும், என் வயனுக்கு இதுதான் படிக்க பிடிக்கும், என் வயனுக்கு இதுதான் சாப்பிட பிடிக்கும். ஐயோ காலேஜ்ல நான் ஃப்ரீ டைம்ல நான் அவனை பார்த்தா திருச்சி ஓடுற அளவுக்கு பண்ணுவான் அவன் வயனை பத்தி பேசி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பண்ணிருக்கேன். ஸோ ஜங்குக்கு வந்து கால் வருது. ஸோ எடுத்து பார்த்தா ஜிம்மன் வந்து சேவ் ஆயிருக்கு. ஸோ அவனும் காலை அட்டன் பண்ணிட்டு காதில் வச்சுக்கிறான். ஸோ காதில் வச்சோடனே நம்ம ஜிம்மன் இருந்துட்டு, டே என்னடா மச்சான் வீட்டுக்குலாம் போயாச்சாடா, என்ன இன்னைக்கு ஒர்க் போலான் இருக்கியா இல்லை இல்லைங்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் லைட்டா வந்து நம்ம ஜிம்மன் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க அண்ணனுக்கு என் சிஸ்டரை பிடிச்சிருக்கு தானடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்தாண்ட இருந்து ஜங்குக்கு, ஓ சிஸ்டருக்கு எங்க அண்ணனை பிடிச்சிருக்குதானே அப்படிங்கிற மாதிரி ஈவினிங் கேட்க, ஸோ என்னடா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு கேள்வி கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் வந்து ஜங்குக் கிட்ட கேட்க, ஜங்குக்கு இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால தான் ஹயோங்க மென்ஷன் பண்ணாம அவன் இவன் சொல்றேன், ஓகேவாடா. ஸோ நம்ம ஜிம்மன் சொல்றாரு, என்னோட சிஸ்டருக்கு உங்க ஹயாங்க பிடிச்சிருக்கு, உங்க ஹயாங்க்கு என்னோட சிஸ்டரை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ நம்ம ஜங்குக்குலாம் வேற லெவல் ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா அண்ணனுக்கும் பிடிச்சிருக்கா அன்னிக்கும் பிடிச்சிருக்குங்கும் போது அவன்லாம் தாவி குதிக்கிறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன அது என் பையன் டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு பைத்தியம் ஆயிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க அப்பா வந்து காம் டவுன் பண்ணாரு. பிகாஸ் ஏன்னா சுகாவோட அப்பா அம்மா ரொம்ப ஜோயல் டைப், எதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் ஆகி கோவப்பட்டு கத்தலாம் மாட்டாங்க. ஸோ தட்ஸே வந்து பேட் பண்ணி விடுறாரு, மகனே நீ டாக்டருக்கு தான் படிச்சிருக்க, டாக்டருக்கு படிக்கிறவங்க பேர்ல பைத்தியமாகல பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல. சார் நம்ம ஜங்குக்கும் செம்ம ஹாப்பில அவங்க அப்பாவை ஹேக் பண்ணி அவங்க அப்பாவோட சீக்ஸ்ல கீஸ் பண்ணி அன்னைக்கு அண்ணனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சந்தோஷமா கத்துறாரு. ஸோ அவங்க அம்மா அப்பா 2 பேருக்குமே செம்ம ஹாப்பி. அப்புறம் வந்துட்டு நம்ம ஜிம்மின் வந்து காலில் கத்திக்கிட்டே இருப்பாரு, டே ஜங்குக்கா நான் கேட்ட கேள்விக்கு பதிலுங்கடா பதிலுங்கடா அப்படின்னு கத்துவாரு. ஸோ நம்ம ஜங்குக்கு ரியலைஸ் பண்ணிட்டு போனை காத்துல வச்சுட்டு, எங்க அண்ணனுக்கும் உங்க அக்காவை பிடிச்சிருக்கு, சாரி எங்க அண்ணனுக்கும் உன் தங்கச்சி ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு நம்ம ஜிம்மனுக்கும் செம்ம ஹாப்பியா அவங்க அம்மா மடியில தானே படுத்துட்டு இருப்பாரு. ஸோ போனெல்லாம் கீழே வச்சு அவங்க அம்மாவை ஹிப்போட ஹேக் பண்ணிட்டு, அம்மா நம்ம யூங்கிக்கும், அதாவது யூங்கிக்கு வந்து சுகானாலும் ஒண்ணு தானே நான் பாரு குழம்புற ஸ்டோரி போற இதுல. ஸோ யூங்கிக்கும் நம்ம வயனை பிடிச்சிருக்காமா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா சொல்ல. ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி. ஸோ நம்ம ஜிமின் கேட்குறாரு, வேற ஏதாச்சும் நான் கேட்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்க, அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல இதெல்லாம் ஃபர்தரா வீட்டில் இருக்க பெரியவங்க முடிவு பண்ணிக்கிறோம், நீ பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கேட்டு சொன்னல, இதே அவங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்றச்ச நாங்க பாத்துக்கிறோம் மித்ததெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் ஜிமினும் கொஞ்ச நேரம் கடலை போட்டு வேலைக்கே போல இன்னைக்கு லீவ் போட்டானுங்க, ஏன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லை. ஸோ சரி கடலை போட்டு போனை வச்சிடறாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் ஆகுது, ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. ஸோ அந்த டைமிங்க்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம சுகாவோட வீட்டிலேருந்து வாயனோட வீட்டுக்கு கால் வருது. அதாவது வாயனோட பெரியப்பாக்கு இந்த வீட்டில் எந்த முடிவு பண்ணுறதா இருந்தாலும் அவங்க பெரியப்பா தான் லாஸ்ட் டிசிஷன். என்ன டிசிஷன் வேணால் யார் வேணால் எடுத்துக்கலாம், அவங்க பெரியப்பாவோட சஜஷன் இருக்கணும். ஸோ தட்ஸ் அவங்க பெரியப்பாக்கு தான் கால் வருது. ஸோ அவங்க பெரியப்பா தான் கால் அட்டன் பண்ண. ஸோ சுகாவோட பேரண்ட்ஸ்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ணுறாருனா ஹலோன்னு அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வீட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் வாயன் வந்து அந்த காது வந்துட்டு கதவு கிட்ட வச்சுட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஸோ அவளுக்கும் செம்ம ஹாப்பி, அப்போ மாப்பிள்ளைக்கு ஒன்று பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பி. ஸோ பேரலாம் சுகா வீட்டு சைட் பார்த்தா சுகா ஒர்க் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. இப்போ ஒரு 8:30 கிட்ட இருக்கும். ஸோ தட்ஸ் வை நைட் டைம்ல தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ டைம் ஸ்கிப்னு சொன்னேன்ல. ஸோ நம்ம சுகாவும் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வரவும் இவங்க வீட்டில் ஃபோன் பேசிட்டு இருந்திருப்பாங்க லிவிங் ஏரியாவில் தான் உட்காந்து. ஸோ சுகா கேட்டுட்டே உள்ளே வராரு. ஸோ கல்யாண டேட்டெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கலாம். பிகாஸ் ஏன்னா என் பையனுக்கு 3 monthsக்குள்ள கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வர முகூர்த்தத்தை விட்டால் கல்யாண நாள் வந்துட்டு அவ்வளோ நல்ல நாளாக கிடைக்காது. ஸோ வர முகூர்த்தத்துலேயே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்ன. ஸோ நம்ம வாயனோட பெரியப்பா கேட்குறாரு, அப்போ என்கேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்க. ஸோ ஜஸ்ட் நாம மட்டும் இருந்து நாளைக்கே நல்ல நாள் தான், ஸோ நம்ம நாளைக்கு ரிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வாயனோட பெரியப்பா கேட்குறாரு, இந்நேரத்துக்கு நீங்கள் போய் எங்கே ரிங் வாங்குவோம், நம்ம நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம காலையில் போய் வாங்கிக்கலாம், நீங்கள் காலையில் பொண்ணை கூட்டுவாங்க நானும் பையனை கூட்டு வரேன். ஸோ ரிங் எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு ஈவினிங் தான் நல்ல நேரமாக இருக்குது. ஸோ நம்ம அப்போ என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ 15 days கழிச்சு மேரேஜ் வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த அடுத்த நல்ல முகூர்த்தம் 15 daysலேயே வந்திருக்கும். ஓகேவாடா. ஸோ தட்ஸ் வை வந்து நம்ம வாயனோட வீட்லேயே ஓகே தான். ஏன்னா வந்து மாப்பிள்ளை வீட்டில் வெல் செட்டில்டு, மாப்பிள்ளையோட அண்ணனும் மாப்பிள்ளையும் சரி, மாப்பிள்ளையோட அண்ணன் ஒருத்தர் இருப்பாரு. அந்த அண்ணா வந்துட்டு அப்ராட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஓகேவா. ஸோ சுகாக்கு ஒரு அண்ணா இருப்பாங்க, அவரு வேற யாரும் கிடையாது, நம்ம கிம்சுப் ஜென். ஓகே.
ஸோ ஜின்னோட அண்ணா வந்து கல்யாணம் பண்ணி ஃபாரின் போயிருப்பாரா. ஓகே. ஸோ நம்ம அண்ணாவை பற்றியும் விசாரிச்சிருப்பாங்க, நம்ம சுகாவை பற்றி விசாரிச்சிருப்பாங்க, தம்பியை பற்றி விசாரிச்சிருப்பாங்க. ஓவரால் ஃபேமிலியே ரொம்ப நல்ல ஃபேமிலி. ஸோ நம்ம சுகாவோட அப்பா எப்படின்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் தான். ஸோ அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சின்ன பிஸ்னஸ் மேம்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம சுகாவோட அம்மா ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு வேலையை விட்டுருப்பாங்க இப்போ அவங்களுக்கு போக பிடிக்கலங்கிற காரணத்தினால. ஸோ இதுதான் உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட். நீங்க ஜின்னோட ஒர்க் கேட்பீங்க, நான் கடைசியா முடிக்கிறதுக்குள்ள ஜின்னோட ஒர்க்கை சொல்லிடுறேன், ஓகேவா? இது வந்து என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் பேசிட்டு இருக்க. ஸோ இவங்க வீட்லயே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஸோ வயனுக்கும் வந்துட்டு இன்னும் 15 டேஸ்ல கல்யாணமா, அப்போ நம்ம இன்னும் 15 டேஸ்ல விட்டு விட்டு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம சுகா மேலே போயிட்டு அவர் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இறங்கி வராரு. ஸோ இறங்கி வந்தால் எல்லாருக்குமே அவங்கவுங்க வீட்டில் ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ன்னு இருக்கும்ல, இந்த இடத்துல தான் இவங்க வந்தால் உட்காருவாங்க, இதுதான் அவங்களோட ப்ரைவேட் பிளேஸ், இந்த இடத்துல நம்ம போய் உட்காந்தா வந்தால் சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி சுகாவுக்கு ஒரு சோஃபா இருக்கும், அந்த சோஃபாவில் போய் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க. ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு பக்கத்து சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு மொபைலை வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ சுகாவுக்கு ஒன்றும் புரியல, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து அவரோட ஃபேஸ் முன்னாடி அந்த மொபைல் ஆட்டிட்டு இருக்க. என்னடா பிரச்சனை அப்படிங்க, உனக்கு பொண்டாட்டி நம்பர் வேணாம், அண்ணி நம்பர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஸோ வந்துட்டு நம்ம சுகா வந்துட்டு என்ன அண்ணி நம்பரா, எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமா உனக்கு அண்ணி நம்பர் வேணாமா, வயன் நம்பர் வேணாமா அப்படிங்க. வயனுங்கிற பேரை மென்ஷன் பண்ணோடனே சுகாவோட ஃபேஸ் அந்த அவர் வந்து எவ்வளோ ஒயிட்டா இருப்பாரு, செம்ம ரெட் ஆகுது. ஸோ ஜங்குக்லாம் பார்த்துட்டு வேற லெவல்ல சிரிக்கிறாரு, என் அண்ணன் வேற லெவல்ல ஷை ஆகுறானே, அப்போ வயன் பேர் எடுத்தா அண்ணன் வந்து அமைதி ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. ஸோ நம்ம சுகா இருந்துட்டு டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு மொபைல்லேருந்து மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ நம்ம சுகாவும் ஓப்பன் பண்ணி பார்த்தா வயனோட நம்பர் சுகாவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ சுகாவுக்கும் செம்ம ஹாப்பி. ஸோ நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு, நைட்டே போயிட்டு அன்னைக்கு கால் பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னென்ன ஒன்ன மாதிரி நடிச்சிட்டியாடா இன்டர்நேஷ்னல் பிளே பாய் அப்படிங்கிற மாதிரி காது பிடிச்சு திருகுறாரு நம்ம சுகா. ஸோ அதுக்கு ஜங்குக்கு இருந்துட்டு அண்ணா அண்ணா காதை வலிக்குது விடுடா, டே வலிக்குதுடா விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சுகா ஒரு கட்டத்தில் விட்டுறாரு. ஸோ காது தேய்ச்சிக்கிட்டே எழுந்திரிச்சு போகும்போது ஒன்ன மாதிரி சேவேஜ் கிங்கா இருக்கிறத விட இன்டர்நேஷனல் பிளே பாயா இருக்கிறது எவ்வளவோ நல்லது பேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. நம்ம சுகாவும் வந்து சாப்பிட்றாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூம்ல போய் அரேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ சுகா வந்துட்டு மொபைல் பார்த்துட்டே இருக்காரு, அந்த நம்பரை கால் பண்ணலாமா வேண்டாமா, கால் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜங்குக்கு எப்படி சேவ் பண்ணி வச்சிருப்பாருன்னா அது வயன் அண்ணின்னு தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ சேவ் பண்ணும்போது மட்டும் சுகா ஸோ அரேஸ் பண்ணிட்டு ஒய்ஃபின்னு சொல்லி சேவ் பண்ணுறாரு. ஸோ சேவ் பண்ணிட்டு கால் இப்போ பண்ண வேணாம், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோன்னு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரும் முடிவு பண்ணிட்டு கால் எல்லாம் பண்ணலடா. ஸோ அதே பேரலாம் ஒயின் சைட் பார்த்தா ஒயினுக்கு நைட்டு படுத்தா சுத்தமாக தூக்கம் வரல. அவள் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு நைட்டு வந்து டெடி பேரை ஹக் பண்ணிட்டு தூங்குற பழக்கம் இருக்கு. ஒரு மணிக்கிட்ட இருக்கும், அவளுக்கு சுத்தமாக தூக்கம் வந்திருக்காது. அவள் என்ன பண்ணுறா, டெடி பேரை தூக்கிட்டு கதவை திறந்துட்டு வெளியே போகிறா. ஸோ யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்டே போகிறான். ஸோ சுற்றி முற்றி பார்த்துட்டே போகிறா. ஸோ பக்கத்து ரூம் டோரை போய் ஓப்பன் பண்ணுறா. அங்கே பார்த்தா நம்ம ஜிமின் குப்புறப்படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ ஜிமினை தள்ளி விட்டுட்டு ஜிமின் பக்கத்தில் படுத்துக்கிறா. ஸோ இவ்வளோ நேரம் அந்த டெடி பேரை தானே ஹக் பண்ணி தூங்குவான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டெடி பேரை வந்து அவளுக்கு அந்தாண்ட சைட் வச்சுட்டு ஜிமினை ஹக் பண்ணி தூங்க ட்ரை பண்ணுறோம். சத்தியமாக அவளுக்கு தூக்கமே வரல. ஸோ திரும்ப வந்துட்டு ஜிமின் தூக்கத்துலேருந்து எழுந்துடுறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஹக் பண்ணும்போது ஒரு மாதிரி இதாக இருக்கும்ல, ஸோ காற்று வந்துட்டு கரெக்டாக இருந்திருக்காது. அதனால அவர் எந்திரிச்சிட்டு பார்க்க. ஸோ வயனை வந்து அவருடைய தலையை வந்து பேக் பண்ணிட்டு என்னாச்சு, ஏன் என் பிரின்சஸ் தூங்கலை அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா எனக்கு தூக்கமே வர மாட்டேன், இந்த கண்ணை மூணாவே அவர் ஞாபகம் தானே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எவரு ஞாபகம் வருது மேடம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க. ஸோ நம்ம வயனை வந்துட்டு ஷை ஆகிக்கிட்ட அவர் ஞாபகம் அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா அண்ணா தங்கச்சிக்குள்ள எந்த சீக்ரெட்ஸும் இருக்காது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால இதையும் அவன் சொல்கிறான், அவர் ஞாபகம் வருது அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு நம்ம ஜிம்மன் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டேன், அப்படியா சரி அண்ணா தட்டி தரேன் நீ தூங்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம வாயினா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம சுகாவோட ஞாபகத்திலே வயனும் வந்து தூங்க ட்ரை பண்ணுறான். நம்ம ஜிம்மன் தட்டி கொடுத்துட்ருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆஃப் அன் ஹவரில் தூங்கிடான். இவங்களுக்கு தூக்கம் வரலன்னா, ஜிம்மனுக்கு தூக்கம் வரலன்னா வயனை போய் வயன் பக்கத்தில் படுத்துட்டா அவருக்கும் தூக்கம் வந்துடும். அதே மாதிரி வயனுக்கும் தூக்கம் வரலன்னா ஜிம்மன் பக்கத்தில் படுத்தா தூக்கம் வரும். இது வந்து எப்பயுமே அண்ணன் தங்கச்சி அப்படிதான், தூக்கம் வரலன்னா ஒட்டுக்கா படுத்து தூங்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வீடே பரபரப்பாக ரெண்டு சைடும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அண்டர் சைட் சுகாவோட அம்மாலாம், நீ இன்னைக்கு மட்டும் வேலைக்கு போன மவனே வீட்டை விட்டு தொத்திருவேன் பத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம அதாவது
ஷிகாவோட அம்மா கிச்சன்ல இருந்து கத்திட்டு இருப்பாங்க. ஸோ ஜங்குக்குள்ள வந்துட்டு நீயே வேலைக்கு போன அடிச்சு துரத்துனா கூட இன்னைக்கு உன் பையன் வேலைக்கு போக மாட்டான், ஏன்னா பொண்டாட்டி பார்க்க வருவான், நீ வீல் பண்ணாதம்மா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்ல அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. ஆமாண்டா மகனே, உன் அண்ணன் இப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க அண்ணன் மாறிட்டான், கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன பண்ண போறானோ எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்க அம்மா ஒரு மாதிரி ஈடு சொல்றது ஃபேக் ட்ரை பண்ற மாதிரியே சொல்ல. ஜங்குக்கு சிரிக்கிறாரு. அவரும் சேர்ந்துட்டு ஆமா ஆமா ஆமா, இவன் இப்பவே மாறிட்டான், அண்ணி வந்தா இன்னும் எவ்வளவு மாற போறானோ எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் பையனும் 2 பேரும் உட்காந்து அந்த இடத்துல சமைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு 2 பேரும் ஃபன் பண்ணிருக்க. ஸோ ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு சமைக்கிறீங்களா, பசிக்குது, மனுஷன் காலையிலேயே டேப்லெட் போட்டேன், ப்ரெஷர் டேப்லெட், பசிக்குது போய் சமைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அவங்க அம்மா சமைக்க ஆரம்பிச்சாங்க. சுஷுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு லிவிங்கிற நியூஸ் பேப்பர் தான் படிச்சுட்டு இருப்பாரு, சிரிச்சிட்டு இருப்பாரு. ஸோ பேரலாம் ஒயின் வீட் சைட் பார்த்தா எல்லாம் குக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் நம்ம ஜிம்மின்னா டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போக வெளியே வருவாரு. ஸோ நம்ம வாயினோட அம்மா எங்கடா மகனே போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ நம்ம ஜிம்முன்னு இருந்துட்டு சித்தி ஹாஸ்பிட்டல் போக வேணாம், நான் வேலைக்கு போனாதானே எனக்கு சம்பளம் வரும், போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, டே உன் தங்கச்சிக்கு நீக்கு என்கேஜ்மெண்ட்ரா, எங்கடா போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ நம்ம ஜிம்முன்னு எடுத்துட்டு அவளுக்கு தானே என்கேஜ்மெண்ட், அவ இருந்தா போதாதான், நான் இருந்தாதான் மாப்பிள்ளைய கையில மோதிரம் போடுவேன்னு சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தி சொல்ற ஸ்லாங்லயே நம்ம ஜிம்முன்னு சொல்ல, அதுக்கு சித்தி இருந்துட்டு சொல்றாங்க, அதாவது வாயனோட அம்மா இருந்துட்டு சொல்றாங்க, என்னடா ஒரே ஒரு தங்கச்சி இருக்கா, உனக்கு கல்யாணம்னா வயன் இப்படிதான் பண்ணுவாளா, நீயே யோசிச்சு பாரு, உனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஜிம்மினிக்கெல்லாம் காண்டேறியுது. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னை வந்து சமூக சேவை செய்ய விட மாட்டேங்கிறீங்க, நீங்க பாத்துக்கங்க, நீங்கெல்லாம் வந்துட்டு என்ன சோசியல் சர்வீஸ் செய்ய விட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் பாத்துக்கங்க உங்க மேல நான் கோவப்பட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வயனும் ரெடி ஆயிட்டு வெளியே வந்திருப்பா, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஜிம்மின் சொன்னதை பார்த்து வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிடும் போது சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ பேரலா 2 சைடும் சாப்பிட்டுட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிட்டு ரிங் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க, தனித்தனியா தான் போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு வாயினோட சைஸை வந்துட்டு சுகாவோட வீட்டில் வந்து ஜிமின் கிட்ட கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஜங்கு கிட்ட வந்து சுகாவோட ரிங் சைஸை கேட்டு வாங்கி இவங்க ரிங் வாங்கியிருப்பாங்க. அப்படிதான் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல என்கேஜ்மெண்ட் ரிங் எப்படி வாங்குவாங்கன்னு. ஸோ அன்னைக்கு மார்னிங் எப்படி முடியும், ஸோ வீடெல்லாம் பரபரப்பா, ஏன்னா வாயனோட வீட்டில் தானே ஓவரால் ஒர்க் இருக்கும். ஸோ தட்ஸ் வை அங்கே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நைட் ஃபுட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஏன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. ஸோ தட்ஸ் வை ஃபுட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. இந்தாண்ட சுகா என்ன பண்ணியிருப்பாருன்னா ரிங் வாங்க ஒரு 2 hours பர்மிஷன் போட்டு வந்திருப்பாரு. அந்த ரிங்கை வாங்கி முடிச்சோன்னா அவரும் கிளம்பிடுவார், ஏன்னா வைஃபிக்கு அவர் தான் ரிங்கை செலெக்ஷன் பண்ணும். ஸோ தட்ஸ் வை அவர் வந்து ரிங் செலெக்ஷன் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 o'clock வந்திருப்பாரு. ஸோ புது ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை போட்டுட்டு அவரும் ரெடி ஆகிட்டு வராரு. வரப்பெல்லாம் ஒரே கற்பனை கனவாவே வருது. ஸோ ஏன்னா இந்த டைம் அவர் வந்து பேஷண்டர் சீட்ல உட்காந்துருக்காரு, டிரைவ் பண்றது ஜங்குக்கா. ஸோ ஜங்குக்கு பக்கத்துல உட்காந்து அண்ணனை ஓட்டிகிட்டே வராரு, என்னன்னா அண்ணி பார்க்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிற. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஓட்டிகிட்டே வராரு. ஸோ பொண்ணோட வீட்டையே ரீச் பண்ணியாச்சு. ஸோ அங்கே பார்த்தா செம்மையாக டெக்கரேட் ஆயிருக்கு, எல்லாருக்கும் அதிசயமா இருக்கு. பிகாஸ் ஏன்னா ரிங் செலெக்ஷன், ட்ரெஸ் செலெக்ஷன் அதெல்லாம் பண்ணிட்டு வரவே வீட்டுக்கு வர 11-12 மணி ஆயிருக்கும். வந்து இந்த டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்கும் போது அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ லிவிங் ரூமுக்கு போனால் அங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ நான் ஐயரும் வந்திருப்பாரு. ஸோ ஐயர் என்ன சொல்கிறேன்னா, நாளை ஆயிடுச்சு, நம்ம வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணலாம் நிச்சயதார்த்தத்துக்குன்னு சொல்ல. ஸோ எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லக்ன பத்திரிக்கையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்கேஜ்மெண்ட்டில் ஒரு பத்திரிக்கை மாதிரி ஒரு பேப்பர் படிப்பாங்களா, அது பேர் லக்ன பத்திரிக்கைன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட், எனக்கும் சரியா தெரியல. ஸோ வாயின் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு நடுவுலையும், ஸோ சுகா வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு நடுவுலையும் உட்காந்துருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜங்குக்கு வந்து ஃபோனை வந்து இவங்க 2 பேரையும் கவர் பண்ணுற மாதிரியே பிடிச்சிருக்காரு. பிகாஸ் ஏன்னா ஜின்னோட ஒய்ஃபும் பார்க்கணுமில்ல. ஸோ ஏதாச்சும் அவர் பிடிச்சிருக்காரு. ஸோ அண்ணன் நீ பார்க்கணுன்னுட்டு ஸோ ஜின்னு வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சுகாவோட ஃபேஸில் இருக்க ஸ்மைலை பார்க்கும்போது ஜின்னுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கு. ஸோ அவரும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, என் தம்பி முகத்தில் இன்னைக்கு தாண்டா நான் சந்தோஷத்தையே பார்க்குறேன், இத்தனை நாளில் வாழ்க்கையில் வாழ்ந்த நாட்களில் இவன் சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வேற ஒரு பக்கம் ஃபன் பண்ணிருக்க. ஜின்னோட வைஃப் ஜின்னோட கையில அடிச்சுட்டு, என் குழந்தைனார் பார்த்தா என்ன சொல்ல கேட்டிருக்க ஜான், இன்னொரு டைம் என் குழந்தைனார ஓட்டுன உன்னை வீட்டை விட்டு தோத்திருவோம் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜின்னு ஆமாண்டி ஆமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்ன ஆகுதுன்னா,
லக்ன பத்திரிக்கையும் படிச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஐயர் என்ன சொல்றாருன்னா, "மோதிரத்த மாத்திக்கங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்துட்டு நம்ம சுகா வந்துட்டு வயனோட கைய பிடிச்சு போடுறாரு. ஸோ சுகாவோட கை அவ்ளோ சில்லுன்னு இருக்கு. ஸோ வயனுக்கு அது ஃபீல் ஆகுது. ஏன்னா சுகா அவ்ளோ நர்வஸ்ல இருக்காரு. அவர் ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனும் தெரியல. பட் இருந்தாலும் அவ்ளோ நர்வஸ்ல இருக்காரு. ஸோ அவர் கைய பிடிச்சிருக்கிறதுலயே தெரியுது அவரோட கை சில்லுன்னு இருக்கு. உங்களுக்கே தெரியும் நர்வஸ் ஆனா நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா சில்லுன்னு ஆயிடும்னு. அது மாரி நம்ம சுகாவோட கை அவ்ளோ சில்லுன்னு இருக்கு. அவர் ரிங்க போட்டு விட்டுறாரு. நெக்ஸ்ட் வயனை போட சொல்றாங்க. ஸோ வயன் என்ன பண்றான்னா, ஒரு அவளுக்கு கையெல்லாம் நடுங்குது. ஸோ வந்துட்டு அவ கையெல்லாம் நடுங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு சுகாவோட கைக்கிட்ட அந்த 2 விரல்ல மட்டும் மோதிரம் பிடிப்பாங்கல்ல, அது மாதிரி பிடிச்சு கொண்டு போறா. ஸோ சுகா இவ நர்வஸா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட கையை அவரே முன்ன கொண்டு வராரு. ஸோ அந்த அந்த ஃபிங்கர் இருக்கும்ல, ரிங் ஃபிங்கருக்குள்ள அந்த ரிங் போற மாதிரி ஸோ அவரே கொண்டு வந்து வயனும் முன்ன கொண்டு வரா, சுகாவும் முன்ன கொண்டு வராரு. அவரே ரிங் அவர் கையில போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை பார்க்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கும். பிகாஸ் ஏன்னா பொண்ணு நர்வஸா இருக்காங்கிறத மாப்பிள்ள புரிஞ்சுக்கிறாரு. பார்த்தாலே தெரியும்ல என்ன பண்றாங்கங்கிறத. ஸோ தட்ஸ் வை சுகா இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாருங்கும் போது எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. அதுவும் வயனோட ஃபேமிலியெல்லாம் வேற லெவல் ஹாப்பி. இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் கிளாப் பண்ணிட்டு அக்ஷதையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அக்ஷதைனா என்னன்னா, அந்த மஞ்சள் கலர் அரிசி கொடுப்பாங்கல்ல, கல்யாணத்துல கொடுப்பாங்களே, அது நிச்சயம் பண்ணும் போது போடுவாங்கடா. ஓகே, அந்த ரிங் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிறகு. ஸோ அந்த மஞ்சள் கலர் அரிசி தான் அக்ஷதைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அக்ஷதையை வந்துட்டு எல்லாரும் போடுறாங்க, கை கிளாப் பண்றாங்க, பார்த்தீங்களா ஹேண்டை கிளாப் பண்றாங்க. அப்படிதான் அப்பப்போ ஃபன் பண்ணுவேன், சிரிச்சுட்டு விட்டுருணும். ஸோ கிளாப்லாம் பண்ணுறாங்க. ஸோ சுகா என்ன பண்ணுவார்னா, ரிங்கை போட்டுட்டு ஒயனோட கையை வந்து அழுத்தமாக பிடிச்சிப்பாரு. ஸோ ஒயனோட கை நடுங்கிறது அவர் கையை பிடிச்சிருக்கும் போது நல்லாவே தெரியும். அவர் விடவே மாட்டார். ஸோ எங்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சோன்னா பொண்ணு மாப்பிள்ளையை ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட வைப்பாங்களே, ஸோ அது மாதிரி உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ சுகா வந்துட்டு அந்த கையை விடவே இல்லை. பிகாஸ் ஏன்னா ஆமாம்ல, விடலைன்னு சொல்கிறத சொல்ல முடியாது. ஸோ அவர் வந்து அவர் லெஃப்ட் ஹேண்டில் ஒயன் பக்கத்தில் தானே உட்காந்துருப்பா, டேபிள் மாதிரி போட்டு தானே சாப்பிடுவாங்க. அவரோட லெஃப்ட் ஹேண்டில் ஒயனோட லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. ஸோ அவர் பிடிச்சிட்டே இருக்கார், விடவே இல்லை. அவரோட கை இன்னும் சில்லுனே இருக்குது. ஸோ சுகாவோட கை காம் ஆயிடுச்சு. ஸோ நார்மல் வந்து ஆயிடுச்சு. ஆனால் ஒயனோட கை மட்டும் அவ்வளோ நர்வஸில் இருக்குது. ஸோ சில்லுன்னு இருக்குது. ஸோ சுகா வந்து அமைதியாக சாப்பிட்றாரு. எதுவுமே பண்ணாதபடி ஒயனோட கையை பிடிச்சிட்டே தான் இருக்காரு, விடவே இல்லை. கையை பிடிச்சிட்டு அவர் கையை பிடிச்சி விளையாண்டுட்டே இருக்காரு. ஸோ ஒயன் வந்துட்டு கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி கையை எடுத்துக்கிட்டே இருக்கா. சுகா வந்து ஒயன் காது பக்கத்தில் போயிட்டு லைட்டாக சொல்கிறாரு, ஏன் கையை வெடுக்குன்னு இருக்கிற, இப்பெல்லாம் எனக்கு அது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கு செல்லம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஒயினுக்குலாம் என்ன செல்லங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒயின் வந்து அதுக்கு மேலே அவள் கையை அசைக்கிறத நிறுத்திடுறான். ஸோ 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே அவங்க வந்துட்டு லிவிங் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு லிவிங் ஏரியாவுக்கு வந்த பிறகு ஸோ கல்யாணத்துக்கு இங்கே சாரி எடுக்கலாம், இந்த இடத்துல வந்து மண்டபம் புக் பண்ணலாம், இந்த இடத்துல வந்துட்டு இந்த இவர் இருக்கட்டும், இந்த இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் ஒத்துமையாக பண்ணுறதுலாம் பேசி முடிச்சோன்னே நம்ம வயனோட பெரியப்பா ஸ்டார்ட் பண்ணுறாரு, நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் செய்யணுமா, இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சுகாவோட அப்பா ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லிடுறாரு, எனக்கு உங்கள் பொண்ணு மட்டும்தான், அதாவது என் பையனுக்கு உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவும் உங்ககிட்ட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. பிகாஸ் ஏன்னா இவ்வளோ தங்கமாக ஒரு பொண்ணை வளர்த்து எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் நாங்கள் தான் உங்களுக்கு நிறையா கொடுக்கணும். நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க தேவை கிடையாது, இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். ஆனால் நாங்கள் வற்புறுத்தி எதுவுமே கேட்க மாட்டோம், நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வயனோட ஃபேமிலிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா இவ்வளோ ஜென்யூனாக யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ தட்ஸ் வை வந்து எல்லாரும் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அந்த அன்னைக்கான டே அப்படியே முடிஞ்சிருது. ஸோ 1 வீக் இப்படியே போகுது. சுகாவும் வயனுக்கு கால் பண்ணல, வயனும் சுகாவுக்கு கால் பண்ணல. வயனுக்கு வந்து சுகாவை பிடிச்சிருக்கு. ஸோ தட்ஸ் வை வந்துட்டு வயனுக்கு பெயிண்ட் பண்ணுறதுனா பிடிக்கும். ரூமில் உட்காந்துட்டு சுகாவை பெயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவாடா. ஸோ பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சுகா கிட்டேருந்து கால் வருது. ஸோ அவர் வீடியோ கால் பண்ணியிருப்பார். இவன் என்ன பண்ணியிருப்பா, ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டு அவள் பாட்டுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கச்ச ஃபோனை பாட்டுக்கு அட்டன் பண்ணி வச்சிட்றான். அவன் என்ன பண்ணியிருப்பான்னா வந்து மிரர் கிட்ட உட்காந்தான் ட்ரா பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ மிரர் இருக்கும் அவளுக்கு சென்டரில், அவளுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த பெயிண்டிங் போர்டு இருக்கும். அவள் வந்து உட்காந்துருப்பா. ஓகேவா. ஸோ அந்த மிரர் கிட்ட சாட்சி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பா. ஸோ சுகா வீடியோ கால் பண்ணியிருக்காருன்னே தெரியல. அவள் உறைஞ்சிட்டு இருக்காங்கிறதும் அவன் கவனிக்காம காலை பட்டு அட்டன் பண்ணி விட்டுட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ சுகா ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆனோடனே பார்க்கறது அந்த டிராயிங் வந்து அப்படியே நல்லாவே ரிவீல் ஆகுது. ஸோ அந்த டிராயிங்கும் ஸோ வயனும் வந்துட்டு தெரியுறான். வயனோட ஒன் சைட் மட்டும் தெரியுது. ஸோ சுகாவுக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகுது. ஸோ
சுகா சொல்றாரு ஷாக் ஆயிட்டு, ஹலோ வயன் தானே இது அப்படிங்கிற மாதிரி கேட்க, வயனா ஆமா, நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் தான் அவரோட ஃபியான்சி பேசுறேன், சுகா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு வைஃபிக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ நம்ம வயனை பார்த்துட்டு, ஆமா வயன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, வயனுக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகுது சுகா கூட பேசணும்னு சொல்லிட்டு. அவ என்ன பண்றா, படன்னு கையில வச்சிருக்க ப்ரஷ் எல்லாம் கீழே வச்சுட்டு தலையெல்லாம் சரி பண்றா. இதை சரி பண்ணிட்டு கால் எடுத்து போன்ல வைக்கிறா, அந்த போன் எடுத்து காதுல வைக்கிறா. வச்சுட்டு சொல்லுங்க சுகா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸா சொல்ல, ஸோ சுகா இருந்துட்டு, நான் பண்ணிருக்கிறது வீடியோ கால், நீங்க என்ன பண்றீங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பதான் அவளுக்கு வீடியோ கால்னே தெரியுது. ஸோ ஒரு சிலர் பதட்டத்துல கிளியர் பண்ணுவாங்கல்ல, நார்மல் காலா இருந்தா கூட அது மாதிரிதான் வாயினும் கிளியர் பண்ணிப்பா, ஹேர்ஸ் எல்லாம் மேர்சியா இருந்திருக்கும். ஸோ தட்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணிருப்பா. அப்புறம் தான் அவளுக்கு வீடியோ கால்னே தெரியுது. அவ எடுத்து முன்ன வைக்கிறா. ஸோ சுகா வந்து பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம், ஸோ என்ன உங்க நோஸ்லலாம் ஒயிட் வித் ஸ்கை ப்ளூ பெயிண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவன் அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ நம்ம ஷிகா இப்படி கேட்கவும் வாயின் இருந்துட்டு அதை வைப் பண்ண ட்ரை பண்றா, போக மாட்டேங்குது. பிகாஸ் ஏன்னா நல்லா வந்து காஞ்சிருக்கும். ஸோ தட்ஸ் அவன் வைப் பண்ண தேய்ச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அவளுடைய ஃபேஸை அந்த ஒரு மாதிரி ஒரு இடத்துல நல்லா வைப் பண்ண தேய்ச்சிட்டே இருந்தா ஒரு மாதிரி ரெட் ஆயிடும்ல, அது மாதிரி அவள் ஃபேஸை ரெட்டாக ஆகிட்டு இருக்குமா. ஸோ ஷிகா இருந்துட்டு, வேண்டாம் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ, இதில் பார்க்க நீ க்யூட்டா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம வயனை இருந்துட்டு ஸோ ஒரு மாதிரி அவருடைய காதெல்லாம் ரெட் ஆகுது. ஸோ அவன் நோஸ் ஐஸ்க்கு கீழே எல்லாமே ரெட் ஆகுது. ஸோ சுகா இருந்துட்டு, என் ஒய்ஃப் வந்து ஷை ஆகும் போது இவ்வளோ அழகா இருப்பாள், அப்ப லைஃப் லாங் எனக்காக நீ ஷை ஆக்கிட்டே இருக்கணும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்ல, வயல் வந்துட்டு திரும்ப ஷை ஆகுறான். ஸோ அவளுக்கு வார்த்தையே வெளியே வரல. ஸோ என்ன ஆகுதுன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்குறாரு. எனக்கு ட்ரா பண்ண பிடிக்கும் சுகா, ஸோ தட்ஸ் வை அதை தான் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. ஸோ நம்ம சுகா இருந்துட்டு, என்ன ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் வந்துட்டு ஒரு நேச்சரை பற்றி வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சுகா திரும்ப கேட்க. ஸோ வயன் இருந்துட்டு அப்போ தான் பார்க்குறா, அவள் கேமராவில் அந்த ட்ராயிங்கும் ஃபேஸ் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ சுகா ஒரு மாதிரி ஸ்முத் பண்ணிட்டு, என் ஒய்ஃப்க்கு என்னை பார்க்கணும் மாதிரி இருந்தா என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, நானே டைரெக்டாக வந்து நின்றுருப்பேன், என்ன அது பெயிண்ட் பண்ணி புருஷனை பார்க்கணும்னு தோணுது போலவே அப்படிங்கிற மாதிரி கேட்க, வைன் சிரிக்கிறா. சிரிச்சுட்டே அமைதியாயிடுறா. சுகா அவர் பாட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு வச்சிடறாரு, இதுதான் என்னோட நம்பர், சேவ் பண்ணிக்கோ வையன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அவர் கேட்குறாரு, உனக்கு வந்து வெட்டிங் சாரி இப்படி தான் இருக்கணும், வெட்டிங் ட்ரெஸ் இப்படி தான் இருக்கணும், வெட்டிங் அவென்யூ இப்படி தான் இருக்கணும்னு ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் வீட்டில் உனக்காக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு அப்பெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சுகாவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி டேஸஸும் ஸ்கிப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டெய்லி நைட்டு 1 hour ஆச்சும் அவங்க பேசுவாங்க, நார்மலான ஒரு கான்வர்சேஷன். ஸோ அவங்கள பற்றி இப்போ தானே அவங்க பேசவே தெரிஞ்சுக்கிறாங்க. சுகா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அன்றைக்கி வீடியோ கால்லே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு லவ்வராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மூவ் பண்ணுவோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு நார்மலாக எனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும்னு தானே சொல்லணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு பிடிச்சதுன்னா என்கிட்ட சொல்லி, எனக்கு பிடிச்சதுன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வயன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லியிருப்பாரு. ஸோ வயன் கேட்டிருப்பா, என்ன ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மூவ் பண்ணலான்னு சொல்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸாக மூவ் பண்ணலான்னு தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப பியூர். ஸோ ஃப்ரெண்ட் ஆகிட்டு லவ் பண்ணுறதுங்கிறது என்னால் எப்படி சொல்கிறது, அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஸோ ஃப்ரெண்டாக பார்த்த ஒரு பர்சனை என்னால் லவ்வராக பார்க்க முடியாது. ஸோ தட்ஸ் வை நான் ஸ்ட்ரேஞ்சராக பார்த்தே உன்னை லவ்வராக பார்த்துக்கிறேன், ஒன்றும் ஒய்ஃபாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவள் சிரிச்சிருப்பா. ஸோ அதெல்லாம் வந்து அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அதெல்லாம் ப்ராசஸில் பேச. ஸோ நாட்கள் மாற மாற ஒரு 10 days கிட்ட ஆகும் போதே, ஸோ அவருக்கு என்ன இருக்குன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன் இருந்திருக்கும். ஸோ தெரியும்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னாவே மிஷன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவார்னா, எனக்கு 2 daysக்கு ஒரு மிஷன் இருக்கு, நான் ஒரு இடத்துக்கு போகணும், ஸோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகணும், இன்வெஸ்டிகேட் பண்ண போகணும், என்னால் அவங்க கூட பேச முடியாது என்ன சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த 2 days அவளுக்கு காலே வரல. சுகா கிட்ட பேசாமல் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவள் வந்து ஜிம்மின் கிட்ட, அண்ணா எனக்கு ஒரு மாதிரி இருக்காது, எனக்கு என்னென்னு எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அண்ணா அப்படிங்கிற மாதிரி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். ஸோ ஜிம்மில் இருந்துட்டு, ஓகே விடுமா விடுமா, அவருக்கு புரிஞ்சிச்சு இவன் வந்து சுகாவை தான் மிஸ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம். அவள் சுகாவை மிஸ் பண்ணுறாங்கிறதே அவளுக்கு புரிய மாட்டேன்து. அதாவது அவள் எதையோ தொலைச்ச மாதிரி இருக்கா, ஆனால் என்ன தொலைச்சான்னு தெரியல, அவளுக்கு சுகாவை தான் மிஸ் பண்ணுறோங்கிற விஷயம் புரியவே மாட்டேன்து. ஸோ தட்ஸ் வை ஜிம்மின் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அந்த 2 days-ஸும். ஸோ சுகா போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் போயிருப்பாரு, நானும் உனக்கு கால் பண்ண மட்டும் அட்டன் பண்ணேன், நீ எனக்கு கால் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து வைன் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ வைன் வந்து கால் பண்ணியிருக்கவே மாட்டான், நம்மளால சுகா எந்த பிரச்சனையும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்படியே அந்த 2 days-ஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ
நம்ம ஒயின் என்ன பண்றான்னா அந்த 2 டேஸ் ஸ்கிப் ஆனோன்னா நம்ம ஜிம்மினோட அவ தான் மேரேஜ் பண்ணிக்க போறாள். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க ஸோ ஜிம்மினை தான் வெளியே கூப்பிட்டுட்டு போயிருக்கான். ஸோ ஜிம்மினோட ஷாப்லாம் பண்ணிட்டு வெளியே வர அங்கே பார்த்தா நம்ம சுகாவோட ஜீப் இருக்கும்ல, ஸோ அதில் நின்றுட்டு இருக்காரு, ஜீப் மேலே சாஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஸோ சுகாவை பார்த்தோன்னா ஒயின் எதையுமே யோசிக்கல. ஸோ ஓடி போய் சுகாவை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ சுகா ஹக் பண்ணிக்கிட்டே தூக்குவாங்கல்ல, அது மாதிரி தூக்கி ஒரு ரவுண்டே அடிக்கிறாரு. ஸோ நம்ம ஜிம்மின் வேக வேகமாக ஓடி வந்து 2 பேரும் பிரித்து விட்டு நிற்க வச்சு, என்ன பண்றீங்க 2 பேரும், இது பப்ளிக் பிளேஸ், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிக்க வைக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்பதான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு நம்ம வான் என்ன பண்றான்னா ஜிம்மினோட கையை பிடிச்சிட்டே நின்னுக்கிறா. ஜிம்மினுக்கு பின்னாடி போய் மறைஞ்சு நினைக்கிறா. பிகாஸ் ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. ஸோ சுகாக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு வெக்கப்பட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜிம்மின் சொல்றாரு, 2 பேரும் வெக்கப்படாதீங்க, என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம இது ஒரு ஈவினிங் டைம்ல நடந்துட்டு இருக்கோம், ஒரு 6:30 கிட்ட. ஸோ நம்ம ஜிம்மன் வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க, என்னால் பார்க்க முடியலங்க. ஸோ சுகா சொல்கிறாரு, சரி ஓகே நான் வந்து வயனை வெளியே கூப்பிட்டுட்டு போனேன், எனக்கு கூட அனுப்பிச்சு விடுவியா ஜிம்மன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹயோங் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் கூட்டிகிட்டு போயிட்டு நீ வேணா இங்கேயே மூவி போ, 2.5 hours அவளை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன்னு நினைக்கிறேன், அவளை நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும், ப்ளீஸ் என் கூட அனுப்புறியா, ஸோ இந்த மூவி முடியறதுக்கு நானே கூப்பிட்டு வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னேன். நம்ம ஜிம்முனும் ஒயனோட ஃபேஸை பார்க்க ஒயனும் பவுட் பண்ணிட்டு சுகாவோட போகணுங்கிற மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ தட்ஸ் வை சரி போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விடுறாரு. ஸோ சுகாவும் கூப்பிட்டு போறாரு. ஸோ ஒரு லாங் டிரைவ், ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு, ஹில் ஸ்டேஷனுக்கு போற வழி மாதிரி இருக்கு. ஸோ அங்க ஒரு பெரிய ஒரு ஹோம் மாதிரி இருக்கு. ஸோ அங்கே கார் நிற்குது. ஸோ உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போக ஸோ அங்கே நிறையா குட்டி குட்டி பசங்க இருக்காங்க. அங்கே அது ஒரு ஹோம் தாண்டா, ஹோம்னா தெரியும்ல, ஆர்ஃபன். ஸோ ஆர்ஃபனேஜ் தான். ஸோ நம்ம அதுக்குள்ளே போக போக நிறையா குட்டி பசங்க இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க பார்த்துக்கிறவங்க இருப்பாங்களா, அவங்கள மதர்ன்னு வச்சுக்கலாம் நம்ம. அந்த மதர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சுகா அவங்க வந்தோன்னே பவ் பண்ண. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களும் திரும்ப பவ் பண்ணுறாங்க. பவ் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் காப்பாற்றினதுனால தான் தம்பி இத்தனை குழந்தைங்க உயிரோட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த 2 days மிஷின் இருந்திருப்போம்ல, ஸோ அந்த ஆர்ஃபனில் வந்துட்டு பாம்பு வைக்கிறதா தான் பிளான் பண்ணிருப்பாங்க. ஐயோ கடவுளே. ஸோ வந்துட்டு பாம்பு வைக்கிறதா தான் பிளான் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பாம்பை வந்துட்டு எடுத்து இது பண்ணுறது தான் அந்த மிஷினாகவே இருந்திருக்கும். அந்த கும்பலை பிடிக்கிறது தான் மிஷினாகவே இருந்திருக்கும். அதுக்காக தான் வந்திருப்பாரு. ஸோ ஒயின் கிட்ட இவங்க எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணணும்னு தோணிருக்கும். ஸோ தட்ஸ் வை சுகா ஒயினை கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ ஒயினுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். தான் ஹஸ்பண்டால இத்தனை பேரோட உயிர் பொழைச்சிருக்குங்கும் போது எந்த வாழ்த்தா சந்தோஷப்பட மாட்டா. அதே மாதிரி நம்ம வாயினும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஸோ சுகாவோட கையை இதுவரை நார்மலா பிடிச்சிட்டு இருந்திருப்பா. இப்போ ஒரு டைட்டா பிடிக்கிறா. அது எப்படி இருக்குன்னா அது அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை, ஒயன் வந்து சுகா மேல வச்சிருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக கையோடைய அழுத்தமும் அதிகமாகும்ல, அதே மாதிரி அவ சுகாவோட கையை அவ்வளோ அழுத்தமா பிடிக்கிறா. ஸோ சுகாக்கு புரியுது ஒயன் நம்மளை ரொம்ப நம்புறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ சுகாவும் அங்கே இருக்கவங்களோட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கேயே நைட் டின்னர் முடிச்சுட்டு அந்த மதர் சொல்லியிருப்பாங்க இங்கேயே இந்த குழந்தைங்களோட சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் அங்கேயே அவங்களாம் சாப்பிட்டுட்டு 2 பேரும் கிளம்பி வராங்க. ஸோ வராச்சா என்ன ஆகுதுன்னா இது வந்துட்டு இவங்க வராங்க. ஸோ ஜிம்மன் என்ன பண்ணுறாருன்னா அவரும் படத்தை முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஸோ வந்தோடனே நம்ம ஜிம்மன் வந்து ஒயனை கூப்பிட்டு போயிருப்பாரு. எங்கே கூப்பிட்டு போனாரோ என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் ஒயன் கிட்ட கேட்க ஒயன் நடந்த விஷயம்லாம் சொல்ல ஜிம்மனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. தான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் தன்னோட சிஸ்டரை ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாருல்ல அவர். அப்போ அவர் என் தங்கச்சி அவ்வளோ லவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எதுவுமே சொல்லலை. இப்படி ஒரு 5 days ஸ்கிப் ஆக. ஸோ இன்னைக்கு வந்து வெட்டிங் டேக்கு மொதல் நாள். ஸோ அன்னைக்கு நைட் ஒரு ப்ராசஸ், ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு ஸ்மால், அதாவது வீட்டில் பண்ணது நார்மல் என்கேஜ்மெண்ட். வெட்டிங்க்கு முன்னாடி ஒரு சிலர் வீட்டில் நைட்டும் வந்து வெட்டிங்க்கு முதல் நாள் நைட்டும் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் வே அதுவும் நடக்குது. நடந்து முடிய ஸோ சுகாக்கும் இந்தாண்ட தூக்கம் வரல, ஒயனுக்கும் இந்தாண்ட தூக்கம் வரல. ஸோ 2 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி தூக்கமே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ நம்ம சுகா கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது, நீ ரூஃப் டாப் வரியா, அதாவது டெரஸ் வரியா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வருது. ஸோ நம்ம வாயினா வந்துட்டு ஓகே எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா வரேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறோம். ஸோ சுகாவும் பார்த்துட்டு ஹாப்பியாக எழுந்திரிச்சு போகிறாரு. ஏன்னா அவர் ரூமில் எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ அவர் எழுந்திரிச்சு போக ஒரு 1/2 hour கழிச்சு வாயனும் வரா. ஸோ வரத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருப்பா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிருப்பா. இவ்வளோ மேலே ஏறி போகிறா. ஸோ போனோன்னா அந்த தண்ணி டேங்க் இருக்கும்ல, அந்த தண்ணி டேங்க் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்காரு சுகா. ஸோ இவனும் போயிட்டு அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது சுகா, என்னால் ஏற முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல சுகா என்ன
என்ன பண்றாருன்னா கைப்பிடிச்சு தூக்கி விடுறாரு. ஸோ கை கொடுத்து போய் இவளும் ஏணி வழியா ஏறுறா. ஸோ ஏறி மேல போய் உட்காந்தாலும் சுகா வந்து வயனோட ஷோல்டர்ல கை போட்டுட்டு ஸோ அங்க 3 இருக்கும். ஸோ அந்த மண்டபம் எப்படி இருக்கும்னா வந்துட்டு சிட்டி அவுட்டர் கொஞ்சம் வந்து ஹில் மேல இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த தண்ணி டேங்க்ல உட்காந்து பார்க்கும் பொழுது சுத்தி இருக்க அந்த நைட் வியூ சூப்பரா இருக்கும். காத்தும் சிலு சிலுன்னு வருது. ஸோ 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ சுகாவோட ஷோல்டர்ல வயன் சாஞ்சிருக்கான். சுகா சொல்றாரு, ஐ லவ் யூ வயன். நான் இதுவரை உன்கிட்ட சொன்னதில்லைல்ல. என் ஒய்ஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட நான் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ தட்ஸ் வை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு வயனோட ஃபேஸே பார்த்துட்டு இருக்காரு. வயன் எதுவுமே சொல்லலை. ஸோ சுகாவே கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐ லவ் யூ டு சொல்ல மாட்டியா வயன், நீ என்னை லவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ வயன் எதுவுமே சொல்லலை. எனக்கு எனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ நான் அப்போ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்கிறா. ஸோ சுகா ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டு ரேண்டமான திங்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் போகும்போது நல்லா நார்மலான ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஸோ வயன் என்ன பண்ணுறா, சுகாவோட இயர்ஸ் கிட்ட போகிறா. ஸோ போயிட்டு ஹஸ்கி வாய்ஸில் ஐ லவ் யூன்னு சொல்கிறா. ஸோ சுகாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஸோ அந்த மனுஷன் பேசிகிட்டு இருந்த டைலாகே மறந்துட்டு சிலையாட்டம் உட்காந்துடுறாரு. ஸோ அவர் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகி உட்காந்துற. ஸோ வைன் பேக் வந்து உட்காந்துடுறேன் அவரோட பிளேஸில். பட்டுக்கு சுகாவோட ஃபேஸில் கையாட்டி, சுகா என்ன நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல, ஏன் பேசுறத நிறுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, சிவா வந்து ரியாலிட்டி ஹிட் ஆகிட்டு வாயனை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாயனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹக்கும் கூட தான். ஸோ வாயனோட லிப்ஸில் கிஸ் பண்ண வாயனும் வந்து கூட சேர்ந்து கிஸ் பண்ணுறா. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் போக ஸோ கிஸ் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஸோ சுகா சொல்கிறாரு, நீ போய் நைட் படுத்து தூங்குமா, அப்போ தான் மார்னிங் கல்யாணத்தில் வந்துட்டு நீ ஃப்ரெஷ்ஷாக இருப்ப போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ செம்ம ஹாப்பி. 2 பேரும் இறங்கி கீழே வராங்க. ஸ்டெப்ஸ் முடிகிற டைமிங் இவனோட ரூம் ரைட் சைடு, அதாவது வாயனோட ரூம் ரைட் சைடு இருந்தால் லெஃப்ட் சைடு வந்துட்டு ஸ்டெப்ஸுக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம சுகாவோட ரூம் இருக்கும். 2 பேருக்கும் கையை விட மனசே இல்லை. ஸோ நம்ம ஜிமின்னு வந்துட்டு வாயனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதும் சுகாவோட கையை ஜங்குக்கு வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஸோ இழுத்துட்டு போகும்போது ஒரு சவுண்டு, ப்ரோ என்ன கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி. வேற யாரும் கிடையாது, நம்ம ஜின்னு தான் ஃபாரின்லேருந்து பிரதரோட கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த சவுண்டை கேட்டது ஜங்குக்கும் சரி சுகாவும் சரி செம்ம ஹாப்பி. ஜாங்கோக்கு வந்துட்டு சுகாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பார்ல, அவர் கையெல்லாம் விட்டு அவங்க அண்ணனை பார்த்தோன்னா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ணா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கேருந்து அண்ணி ஓடி வராங்க, அதாவது சின்னோட ஒய்ஃபு ஓடி வந்து சுகாவை ஹக் பண்ணிட்டு கங்க்ராட்ஸ் கொழுந்தனாரே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சுகாவுக்கு செம்ம ஹாப்பி. தேங்க்யூ அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யோசிப்பீங்க எப்படி ஜங்குக்கும் ஜிம்மினும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க எந்திரிச்சு போகும்போதே அவங்க முழிச்சு தான் இருப்பாங்க. சரி சின்ன பிள்ளைங்க பேசட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. சரி ரொம்ப நேரம் ஆச்சு இவங்க விட்டுட்டு வர மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்போதான் அவங்க ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்துட்டு போக மனசு இல்லாம நிக்கிறத பார்த்து இவனுங்களே பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பானுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் இந்த ஜின்னோட சீன்லாம் வந்திருக்கும். ஸோ 2 பேரும் நல்லா பேசி முடிக்கும். ஸோ வயனை பார்த்தோன்னா ஸோ அவங்க அண்ணி சுகாவோட அண்ணி இருந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு நீ தான் அப்போ எனக்கு சிஸ்டர் ஆக போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, வயனா ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி டிங்குன்னு தலையாற்றா. ஸோ அவங்களும் ஹாப்பி ஆகிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரூமில் போய் படுத்துறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 o'clock முகூர்த்தம். ஸோ விடிய காலையில் முகூர்த்தம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் 4 o'clock முகூர்த்தம். ஸோ சுகா வந்து உட்கார்ந்துட்டாரு. அங்கே புகை வருது, ஓரளவு கண்ணால் பார்க்க முடியல. பிகாஸ் ஏன்னா அந்த புகையில வந்துட்டு ஹோமகுண்டம் வளர்க்குற புகையில கண்ணு செம்மையாக எரியும்ல. ஸோ அது மாதிரி மனுஷனுக்கு செம்மையாக கண்ணெல்லாம் எரியுது. ஐயோ கடவுளே கண்ணெல்லாம் எரியுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்காரு. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா சுகா கிட்ட கூலர்ஸ் கொடுத்துட்டு இது போட்டுக்கோ, கூலர்ஸ் மீன்ஸ் கூலி காசு கொடுத்துட்டு போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்க. ஸோ ஐயர் வந்து மேலேருந்து கீழே வரல பார்க்குறாரு. பார்க்க ஸோ சுகாவோட அம்மா, டே ஜங்குக் அவன் கல்யாண மாப்பிள்ளடா, இதெல்லாம் பண்ணி தாண்டா ஆகணும், அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூலசை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம சுகாலாம் கண்ணு தண்ணி வர அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ ஒன்று கூட்டிட்டு வாங்க நாளி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐயரும் சொல்ல. ஸோ நம்ம வாயினையும் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸாக நடக்குது. ஸோ சுகா வந்து வைன் வந்து பக்கத்தில் உட்காந்தோன்னே வைன் கீழே தான் கையை வச்சிருப்பாள், அவளோட கையை அலேக்கா பிடிச்சிக்கிறாரு. அலேக்கா மீன்ஸ் லைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஸோ லைட்டாக பிடிச்சிக்கா. ஸோ ஐயர் வந்துட்டு எல்லாமே பண்ண சொல்கிறாரு, பூஜைலாம் பண்ண சொல்ல. ஸோ வயனும் சுகாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ பண்ணி முடிக்கிறச்ச நம்ம தாலியும் வருது. ஸோ தாலியும் வந்தோடனே தாலியை கொடுத்து கட்ட சொல்கிறாங்க, தாலியும் கட்டுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு குங்குமம் வைக்க சொல்கிறாங்க, குங்குமமும் வைக்கிறாரு. ஸோ வச்சு முடிச்சுட்டு அவர் வந்து மெட்டி போடுறாரு. ஸோ மெட்டி ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. ஸோ அன்றைக்கான டே ரிசப்ஷன் ஈவினிங். ஸோ ரிசப்ஷனும் முடியுது. ஸோ நிறையா ரிலேட்டிவ்
நம்ம சுகாவோட ஒர்க் பண்றவங்க, ஜிமினோட ஒர்க் பண்றவங்க, ஜங்கு கூட ஒர்க் பண்றவங்க, வயன் கூட படிச்சவங்க, அப்பா ரிலேட்டிவ், அம்மா ரிலேட்டிவ்னு சொல்லி அந்த மண்டபமே களை கட்டுது. இப்படியே அன்னைக்கான நைட்டும், அதாவது அன்னைக்கு நைட்டும் வந்துடுது. ஸோ எல்லாம் முடிஞ்சிருது. ஸோ வீட்டுக்கு போயிடுறாங்க, சுகாவோட வீட்டுக்கும். ஸோ அங்கே போய் ப்ராசஸ்லாம் அந்த வந்துட்டு ஒரு சில சம்பிரதாயம், சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவங்களுக்கு வெட்டிங் நைட். ஸோ என்ன ஆயிடுதுன்னா, சுகா ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஈகர்லி. ஸோ நம்ம வயனும் உள்ள போறா. சுகா வயனை பார்த்தோன்னே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு நைட் ஒரு 10 to 10:30 கிட்ட இருக்கும். ஸோ நம்ம சுகா வந்துட்டு கூப்பிட்டு போய் வயனை பெட்ல உட்கார வச்சுட்டு அந்த கிளாஸை வாங்கி ஓரமாக வச்சிடறாரு. ஸோ வச்சுட்டு வாயின் கிட்ட பேச ட்ரை பண்ணாரு. வாயினும் பேசுகிறா. பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரமும் போது, இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு 11, 11:30, 11:50 கிட்ட ஆயிடுச்சு. சுகா வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ வாயினுக்குலாம் செம்ம தூக்கம் வருது. அவ ஏன்னா கல்யாணம்னு அலைச்சல் இருக்கும். முதல் நாள் நைட்டு சுகாவோட பேசிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஸோ தட்ஸ் வை தூக்கம் செம்மையா வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு சுகாவை உட்காந்து பேச வச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ வயனும் சுகாக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து பேசிட்டே இருக்காரு. ஸோ பேசி முடிச்சுட்டு இருக்கு. ஸோ சுகாக்கே ஒரு கட்டத்தில் தூக்கம் வந்து நம்ம படுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ நம்ம வயனும் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ டைம் பார்த்தா கரெக்டாக 11:59 ஆகுது. ஸோ சுகாவும் படுத்துறாரு. ஸோ வயனும் படுத்துறான். ஸோ 12 o'clock அலாரம் மாதிரி இருக்கு அவள் ஃபோனில். அது அடிக்குது. அவள் என்ன பண்ணுறான்னா, வைப்ரேட்டில் தான் வச்சுருப்பாள், மியூட் பண்ணியிருப்பா சவுண்டை மட்டும். வைப்ரேட் ஆகிறத பார்த்துட்டு அவளும் மொபைல் ஆஃப் பண்ணிட்டு திரும்புறா. ஸோ சுகா வந்து கண்ணை மூடி படுத்திருக்காரு. அவளே கிட்ட போய் சுகாவை ஹக் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சுகாவோடைய ஐயாஸ் கிட்ட போய் சொல்லிட்டு சுகாவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறா. ஸோ சுகாவுக்கு செம்ம ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா சுகாவுக்கு வந்துட்டு அவருடைய பர்த்டேக்கு நாள் தான் வெட்டிங். ஸோ 12 o'clock ஆயிடுச்சு. அதனால வயனும் விஷ் பண்ணுறா. ஸோ சுகாவும் கிஸ் பண்ணுறாரு. ஸோ இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போங்கடா. எந்த விஷயமாச்சும் உங்களுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருந்தா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன ஹர்ட் பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்தா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாய், டேக் கேர்.